அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2 முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்றாவியான கண்டிஷன்ஸ் சேலத்துல என்னென்னலாம் ஒரு கண்றாவியான கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த மாரி கண்டிஷன்ஸ நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. தமிழகத்துல மட்டுமே பார்க்கலாம். ஒன்லி பிரத்யேகமாக தமிழகத்தில் அப்படின்னு சொல்லலாம். 2வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, தேர்தலோட பெரிய அப்டேட்டுங்க. தேர்தல் எப்ப தமிழகத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மத்தியிலிருந்து வந்த ஒரு பெரிய தகவல். அத பத்தி மட்டும் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. எதுக்கு இந்த கண்றாவியான கண்டிஷன்ஸ பத்தின ஒரு வீடியோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நெறைய பேர் கமெண்ட்ல இதுக்கு முந்தின வீடியோல காலையில போட்ட வீடியோல நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஏன்னா சேலத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி 13ஆம் தேதி நடக்க போகுது. 35,000 பேருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் காவல்துறையில ஒரு அனுமதி கேட்டு கடிதம் போட்டிருக்காங்க. அனுமதி வந்து இன்னைக்கு காவல்துறையினர்ல இருந்து சில தகவல்கள் கேட்டு நிப்பாட்டிப்பட்டு அதுக்கப்புறம் தகவல்கள் எல்லாமே தரவா கொடுக்கப்பட்டு அனுமதி வாங்கியிருக்காங்க. இது வந்து நியாயமா கரெக்டா போயிட்டு இருந்துச்சுங்க. 35,000 பேருக்கு அனுமதி வாங்கினது உண்மை. இந்த பக்கமும் ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா நிப்பாட்டுற இடம் கேலரிலாம் அமைச்சு ஒரு பொதுக்கூட்டமா மாதிரி இல்லாம கூட மக்கள் சந்திப்பு எப்பயும் போல விஜய் அவர்கள் வாகனத்தில் நின்று பேசுவாரு. மக்களுக்கு தேவையான ஏன்னா வயசானவங்க குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது. இது நார்மலா எப்பவும் போல எல்லா கூட்டத்துக்குமா இருக்கிற ஒரு நார்மல் கண்டிஷன்ஸ். ஆனா இப்போ என்ன அது மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில இருந்து நிர்வாகிகள் சந்திப்பா மாறி இருக்குங்க. முதல் காரியம் என்னன்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு விஜய் அவர்கள் சேலத்துக்கு 13ஆம் தேதி டேட் கொடுத்திருக்காரு அப்படின்றனால பொதுச் செயலாளர்கள் அவர்களும் அறிவிச்சிட்டாங்க. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தான் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னும் போது திடீர்னு பார்த்தா காவல்துறையினர்ல வந்து இந்த பெரும்பான்மையான ஒரு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வெளியில தெரியாத அளவுக்கான எதிர்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை அதுதான். ஏன்னா எந்த நியூஸ் சேனலுமே இதை நீங்க கேட்டிருக்க முடியாது. எதிர்ப்பு அப்படின்றது எந்த வகையில வந்தாலும் எதிர்ப்பு தான். அதனால இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து 5,000 பேருக்கு உள்ளேயுமே 4,998 பேருக்கான ஒரு சந்திப்பா நிர்வாகிகள் சந்திப்பா மாத்திருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் கொடுத்த அந்த 13ஆம் தேதி அப்படின்றது தேதி மாறிடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அது வந்து நிர்வாகிகள் சந்திப்பா மாத்திருக்காங்க. ஏன்னா நிர்வாகிகள் இப்ப கழக செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், ஒன்றியத்தில் இருக்கிறவங்க, இப்ப சேலம் அந்த ஏரியா அது பக்கத்துல சுற்றுவட்டார மாவட்டங்கள் இருக்கிற 5,000 பேர் 5,000க்கு உள்ள இருக்கிறவங்களை மட்டும் சந்திக்கிறாரு. இதுக்கு வந்து கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கட்சி நிகழ்ச்சியா நடக்குது அப்படின்றனால மேடையெல்லாம் போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. விஜய் அவர்களோட பிரச்சார வாகனத்துல தான் நின்று பேச போறாரு. இதுக்கு கேட்டீங்கன்னா 51 கண்டிஷன்ஸ் காவல்துறையினர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நிர்வாகிகள் சந்திப்புக்கு 51 கண்டிஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நார்மலா 1-2 ஆம்புலன்ஸ் வேணும், இந்த மாதிரி பாத்ரூம்ஸ்ல இருந்து டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் முக்கிய அடிப்படை தேவைகளா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாவட்ட செயலாளர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது ராணுவத்தில் வேலை பார்த்து பணியாற்றி ஓய்வுல இருக்கிற ஒரு சிவராமன் அப்படின்ற ஒரு ஐயாவுடைய அறிவுறுத்தலின்படி கிட்டத்தட்ட தன்னார்வலர் வாலண்டியர்ஸ் சொல்லுவோம், கிட்டத்தட்ட 100கணக்கான பேரை வந்து இன்னைக்கு அவங்கள வச்சு ஒத்திகை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக கூட்டம் அப்படின்னாலே ஏகப்பட்ட பேர் வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இது கழக நிர்வாகிகள் சந்திப்பா இருக்கும்போது பொதுச் செயலாளர் அவர்களோட அறிவுறுத்தலின்படி தன்னார்வலர்கள் வந்து இன்னைக்கு ஒத்திகை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கண்டிஷன்ஸ் நீங்க கேட்கலாம். இதை நார்மலா கூட்டம்னா கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது கேட்டீங்கன்னா 10 ஆம்புலன்ஸ், 2 தீயணைப்பு வண்டி, மருத்துவர்களுக்கான ஒரு முகாம் என்ன அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு அந்த ஒவ்வொரு தடுப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது 4,998 பேர் உள்ள இருக்க போறாங்க. அவங்கள வந்து இப்ப வண்டியில நின்று விஜய் அவர்கள் பாக்குறாரு பேச போறாருன்றது ஒரு விஷயமா இருக்கு. ஆனா வெளியில இருந்து அதாவது பொதுமக்கள் யாரும் அந்த நிகழ்ச்சியை பாத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக, ஏன்னா இது வந்து இந்த ரோடு வந்து ஒரு ஹைவேஸ்ல அமைஞ்சிருக்கு. ஹைவேஸ்ல இருந்து சர்வீஸ் ரோட்ல இருந்து வந்து தான் அந்த சீல்நாயக்கன் பட்டி பின்னாடி பாத்தீங்கன்னா இவங்க அனுமதி வாங்கி இருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலை மேல யாரும் இருந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க திட்டுன்னு இப்ப நம்ம தாவேகா பசங்க வந்து கிட்டத்தட்ட இளைஞர்கள் வந்து அங்க எங்க நிப்பாங்க, முண்டி அடிச்சு பாப்பாங்க அப்படின்றதுக்காக இதுக்கு எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா சுத்த தகரத்தை வச்சு அடைக்கணுமா. அதாவது உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியில தெரியக்கூடாது. ஒரே ஒரு நுழைவாள் வைக்க வேண்டும். மலை உயரத்துக்கு அடைச்சு விட்டுறணும், வெளியில வந்து தெரிஞ்சிடக்கூடாது. 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து 12ல இருந்து 3 மணிக்குள்ள நடக்கணும் அப்படின்னு இருக்காங்க. 12ல இருந்து 3 மணி வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும் உச்சி வெயில் சுட்டரிக்கிற நேரம். அப்ப எல்லாரும் அங்க நின்று தான் பார்க்க போறாங்க. நின்று பார்க்க போற ஒரு நிகழ்ச்சி எந்த டைமிங் ஒரு அனுமதின்றதை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு வந்து மக்கள் மேல எவ்வளவு தூரம் ஒரு உன்னிப்பான கவனிப்புல இருக்குன்னு நீங்க பாருங்க. பாவம் அந்த மக்கள் அப்படின்னு கூட நினைக்காம 12ல இருந்து 3 மணி வரைக்குமான ஒரு அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு பொதுமக்களை வாட்டி வதைக்கிறதுக்கான ஒரு அனுமதி அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சாயந்தரம் 4 to 6, 4 to 7, காலையில் 10 to 12, 9 to 12 இந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு டைமிங் எவ்வளவோ இவங்க கேட்டும் கூட கொடுத்த டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா 12 to 3 மொட்டை வெயிலில் நின்று தான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போகணும். அதுக்கு கூட மாவட்ட செயலாளர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்காரு. எங்களை தளபதியை நாங்கள் பார்க்க வரதுக்கு வெயில் மழையெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஓகே நாங்கள் வந்து அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் கொட்டகை அமைக்கக்கூடாதுங்க. இப்போ மாவட்ட செயலாளர் சார்பில் வந்து இன்னைக்கு வெயில் டைம்லாம் கொடுத்துட்டாங்க, நம்ம மேலே வந்து ஒரு கொட்டகை மாதிரி போடுவோம்னு கேட்டிங்கன்னா கொட்டகை அமைக்கக்கூடாது, வெட்ட வெயிலில் தான் இந்த நிகழ்ச்சியானது நடக்கணும், நீங்கள் வெட்ட வெயிலில் தான் நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதனால தான் விசித்திரமான அனுமதின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து நார்மலா இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கான எதிர்ப்பை நம்மள்கிட்ட நல்லாவே காட்டிருச்சு. இதுக்கான ஒரு விளக்கமும் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் தரப்புல என்ன கொடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நிர்வாகிகள் சந்திப்பா மாறினதுக்கு விஜய் அவர்களோட அந்த தேதி அவர் கொடுத்துட்டாரு, நம்ம டக்குன்னு மாற்ற வேணான்றனால இன்னைக்கு நிர்வாகிகள் சந்திப்பா மாத்திட்டோம். கண்டிப்பா அடுத்த மாதம் விஜய் அவர்களுடைய தேதி நம்ம வாங்கி காவல்துறையினர்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி அனுமதி வாங்கி அவங்க சொன்ன அத்தனை கண்டிஷன்ஸும் நம்ம நிறைவேற்றி கொடுத்து மக்கள் சந்திப்பு ஒன்று கண்டிப்பா விஜய் அவர்கள் சேலத்துல மக்களை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வந்து அடுத்து எங்க போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலூர்ல அகரம்சேரி அப்படின்ற ஊர்ல தான் சந்திக்கிறதா இருந்துச்சு. அதுக்கான இடத்தெல்லாம் கூட கையகப்படுத்தி மட்டப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, நம்ம பார்த்துருப்போம். அது கூட தான் இந்த சேலம் சந்திப்பு நிகழ்ச்சின்றது வந்திருக்கும். ஆனா இப்போ ஜனநாயகனை பத்தின பெரிய அப்டேட் ஒன்று என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தல் வந்து ஆல்ரெடி பிஜேபி டைம்ல முடிவு பண்ணி ஏப்ரல் 2ஆம் வாரத்துல தான் தேர்தல்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2ஆம் வாரத்துல தேர்தல்ல வரும்போது அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து தேர்தல் நடத்தை விதிகள், அதாவது தேர்தல் ஆணையத்திலிருந்து கொடுக்கப்படுற விதிகள் வந்து தமிழ்நாட்டில் அமலாயிரும் அப்படின்னும் போது, ஒரு தலைவரா இன்னைக்கு கட்சி தலைவரா விஜய் அவர்கள் நடிச்ச படம் இந்த ஜனநாயகன் படம் வந்து இன்னைக்கு மறுதணிக்கைக்கு அனுப்பப்பட்டது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த படம் வந்து இன்னைக்கு மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி நியூஸ்ல போடுறாங்க. வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு டயத்துல ஒரு கட்சி தலைவரா விஜய் அவர்கள் சில அரசியல் வசனங்களோட பேசியிருக்கிற அந்த படம் வந்து இன்னைக்கு தேர்தல் டயத்துல ரிலீஸ் ஆகாது. கண்டிப்பா இந்த படம் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்ற போட்டு வர்ற படம் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுதான் என்னுடைய கருத்தும் கூட. உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.